சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். சேனல் நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 13 ஆச்சுங்க. டே 13 தானே? ஆமாம், டே 13 தான். ஸோ இன்றைக்கி வந்து நேற்று லீவ் போட்டாச்சு. நம்ம சொன்ன மாதிரி லீவ் போட்டு வண்டியெலாம் நீட்டாக கழுவிட்டேன். நேற்று இங்கே வந்து பச்சை கலரில் ஒரு பாக்ஸ் இப்போ இது வச்சுருந்தோம்ல, ஸ்பாஞ்ச் வச்சுருந்தோம். அதை எடுத்துகிட்டு இப்போ இது வச்சாச்சு. போகிற வழியில் தண்ணி பிடிக்கணும் குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வண்டியை நீட்டாக கழுவுனேன். ஆனால் தூசி மலையை வந்து இப்படி ஆக்கி விட்டுருச்சு. ஃபுல்லாக தூசி தாங்க. ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ரைடர் சூர்யா. ஸோ டே 13 தான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு பெங்காலிக்காரனும் போயிட்டு கடையில் சாப்பிட்டோம். பெங்காலி ரெஸ்டாரண்ட்டில் சூப்பராக இருக்குங்க. உண்மையாகவே நான் வந்து பெங்காலி சாப்பாடு நல்லா இருக்குமா, கேரளா சாப்பாடு நல்லா இருக்குமான்னா பெங்காலி சாப்பாடு நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க சாப்பாடில் நிறைய மீன் சேர்க்குறாங்க. எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி அவங்க மீன் 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 எனக்கு மீனே பிடிக்காது. அவங்க எல்லாத்துலேயும் மீன் 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 ஒரு துவையல் மாதிரி செய்வாங்க. அந்த துவையல்லையுமே மீனோட எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு மீனை போட்டு நசுக்கி அது ஒரு துவையல் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. அது ஒன்று தான். மற்றபடி டேஸ்ட்லாம் பக்காவாக இருக்கும். இதுவே கேரளா சைடில் உள்ள பிரியாணி, அதுமாதிரி கேரளா கடையில் சாப்பிட்ற பிரியாணிக்கும் பெங்காலி கடையில் சாப்பிட்ற பிரியாணிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். இதில் நிறைய ஸ்பைசிஸ் இருக்கும், நிறையா மசாலா இருக்கும் பெங்காலி கடையில். கேரளா கடையில் அப்படி இருக்காது, சட்டிலாக இருக்கும். சும்மா இது அந்த சிக்கன் கறி எடுத்து ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி தந்தா விட்டுருக்கோம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் பெங்காலியில் அப்படி இல்லை, நிறைய ஸ்பைசிலாம் போட்டு மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி பக்காவாக இருக்கும். ஆனால் ரைஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா இவங்களோட ரைஸ் பெங்காலி ரைஸ் ஒரு மாதிரி குட்டி குட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். சீரக சம்பா ரைஸ் மாதிரி குட்டி குட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். நம்ம கேரளா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட்டு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் வயிறு நிறையாது. இவங்க இல்லை, கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்சிரும். அதுதான், கொஞ்சம் இல்லை, நல்லா சாப்பிட்டாலும் வயிறு நிறையும். நாங்கள் இன்றைக்கி இப்போ வந்து ரைஸு ஆட்டுக்கறி சரிங்களா, மட்டன். நான்லாம் பீஃப்னு சொல்லிடுவாங்க, பயப்படாங்க. ஏன்னா பீஃப் சாப்பிட்றனாலாம் பயப்பட மாட்டேன். எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் பீஃபு. பெங்காலி ஹோட்டலில் இந்த பீஃப்ங்கிறது கொஞ்சம் மாடுங்கிறது விட இந்த ஆடுங்கிறது கொஞ்சம் அதிகமாக சேல் ஆகுது. என்ன இன்னைக்கு இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது? மணி 2 தானே ஆகுது. 2 மணிக்கே டிராஃபிக்கா? என்னன்னே தெரியல, இன்னைக்கு இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குங்க. அங்கெல்லாம் பங்கமாக அந்த டிராஃபிக்கில் வெளியே வரக்கொண்டே விடிஞ்சு போச்சு. அப்படி ஆகிட்டு ஒரு மாதிரி கைகாலெலாம் வெளியே கொடுத்துட்டு, ஏன்னா கிளச்சை பிடிச்சி ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணி அதாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா சலடா போகிறோம். நம்ம சொல்லுவோம்ல, இப்போ ஒரு இடத்துல உட்காந்துருப்போம் தெரியுமா, அந்த சலடா பக்கத்தில் தான் நம்ம இப்போ போகிறோம். ஏன்னா அங்கே ஆர்டர் கொஞ்சம் வர மாதிரி இல்லை, ரெட் மார்க் காமிக்குது. ஸோ இப்போ அங்கே போகலான்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு பெங்காலியும் போயிட்டுருக்கேன் வேகமாக விருட்டுன்னு. எனக்கு முன்னால் ஒரு லாரி போகிறான். இவன் எப்போ பிரேக் அடிப்பான் என்னன்னு தெரில. ஆல்ரெடி 2 வாட்டை பிரேக் அடிக்கிற மாதிரி கிளிஞ்சல் பண்ணிட்டான். முறுக்குன்னு பிரேக் அடித்தான். அம்மா அதெல்லாம் பார்க்கக்கூடாது, ஓடிற வண்டி தான். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2:56 வந்திருக்குங்க சரிங்களா. பக்கத்தில் தான் 3 கிலோமீட்ரு. நான் வந்துட்டோம், ஏரியாவுக்குள்ள வந்துட்டோம். இதான் நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர். 3 மணிக்குன்னு வைங்களேன். 2:56 2:40 வந்துச்சு. அதுக்கப்புறம் ரெடி டைம்லாம் ஆகி 2:56 எடுத்துருக்கோம். 3 மணிக்கு நம்ம மொதல் ஆர்டரு. இன்றைக்கி அட்லீஸ்ட் நம்ம ஒரு 15 ஆர்டராக கம்ப்ளீட் பண்ணோங்க. இந்த வீக் ஃபுல்லாக இல்லை, 2 வீக்காக நம்ம 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி ரொம்ப அதிகமாகிடுச்சு. முந்திலாம் டெய்லியும் ஒரு 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஏதாவது 1-2 நாள் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணாமல் போவேன். இந்த 2 வாரத்தில் 1-2 நாள் தான் 15 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லா நாளுமே 10, 8, 7 தான். பட் இன்றைக்கி கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒரு வெறியில் இருக்கேன். இன்னைக்கு பண்ணுறோம் தான். போயிட்டு இப்போ நம்ம ஆர்டரை கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. திரும்ப நம்ம எங்கே இருந்தோமோ அங்கேயே. என்னடா அங்கேயே போகிறோன்னா இல்லைங்க, அங்கே ஆர்டர் வர மாதிரி இந்த ரெட் பாயிண்ட் காமிச்சிட்டே இருந்துச்சு. சரி, ஒரு ஆர்டர் முடிச்சாச்சு. மணி 3 ஆகிட்டுங்க. ஒரு ஆர்டர் கம்ப்ளீட், பக்கா சூப்பரு. ஸோ டக்கு நாங்கள் அந்த ஆர்டர் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பார்ப்போம். வீடியோவை எடிட் பண்ணோங்க, அதை மறந்துட்டேன். நம்ம போன வீடியோ சொல்லியிருப்போம். இனி எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கெல்லாம் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணுறது, கலர் கரெக்ஷன் பண்ணுறது, ஷார்ட்ஸ் ரெடி பண்ணுறது, கமெண்ட்ஸ்க்கு ரீப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி நம்மளே டைம் பிரிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போது எடுத்தோடனே சரி ஓகே ஒரு கமெண்ட் ரீப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் எடுத்து பார்த்தேன் இன்ஸ்டாவில். ஒரு பயங்கரமான கமெண்ட் நான் ஷோ பண்ணுறேன், இந்த வீடியோவில் இதில் ஷோ பண்ணுறேன், நீங்களே வாசிங்க. ஸோ அப்படி ஒரு புனிதமான கமெண்ட்டை பண்ண ஒரு ஃபோட்டோவே நான் போடுறேன். எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. அவர்
அவர் பண்ண கமெண்ட் அவரோட ஃபோட்டோவோட போட்டு விட்றேன், நீங்களே பார்த்து ரசிங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆள் இப்படி ஒரு கமெண்ட் அனுப்பியிருக்காரு. நம்மளுடைய 2வது ஆர்டர் சலடா எடுத்தாச்சு. எத்தனை கிலோமீட்டர்னா 6.8 கிலோமீட்டர். ஓ மை காட், கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. 11 கிலோமீட்டர் 23 நிமிஷம் போட்டிருக்கான். இது வந்து நல்ல ஒரு ஹைவே. அந்த ஹைவேல டிராஃபிக்கு. இந்த மஞ்சள் லைன் தாண்டி போனால் பிரச்சனை சரிங்களா. என்ன இருக்க போகுது பார்த்தீங்களா. இது வந்து தாண்டி நம்ம போகக்கூடாது. ஆனால் இங்கே இருங்க போகிறானா பைத்தியக்காரன். பிடிங்க சார், அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார். மஞ்சள் லைனில் பைக்கு நாங்கள் ஓட்டுறக்கே பயப்படுறோம். இப்போ வர வர கார் எடுத்துகிட்டு ஓட்டுறோம். பிடிங்க சார், மஞ்சள் லைன்லேயே போகிறான் பாருங்க சார். பிடிச்சி போடுங்க சார் அவனை உள்ள. பார்த்தீங்கன்னா இப்போ 4வது ஆர்டர் வந்துருச்சு. பக்கத்துலேயே தான் டீப் ஃப்ரை. அதை இப்போ நம்ம எடுக்க போயிட்டுருக்கோம். ஏன்னா இது ஹைவேங்கிறதுனால கீழே இறங்கி போக வேண்டியது இருக்குது. இது ஷார்ட்டாக இருந்தால் கடற்கரான்னு போயிடுவேன். நீ போயிட்டு 2 சிக்னல் ஸ்டாப் பண்ணால் முடிஞ்சு நம்ம கடைக்கு போயிடலாம். ஆனால் இந்த கிளைமேட்டும் இந்த ஈவினிங் டைமும் அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. ஆனால் மந்தமாக ஃபீல் ஆகுது. அது அந்த மழை பெஞ்சி ஓஞ்சி ஒரு மாதிரி மந்தமாக வேலைக்கு போச்சுன்னா ஒரு மாதிரி மந்தமாக இருப்பாப்புல, அந்த மாதிரி இருக்காப்புல. அம்மா பிரேக். அந்த சூரியனை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே ஆரஞ்சு கலர்ல ஆரஞ்சு பழம் மாதிரியே இருக்கு. கமலா ஆரஞ்சு மாதிரியே இருக்கு. அந்த மேகம்லாம் அந்த சின்னதாக விட்டு இந்த திப்பி அந்த பால் தெரிஞ்சு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீலு. அது வந்து சூரியன் பாருங்க அப்படியே அஸ்தமனம் ஆகுது. அஸ்தமனம் தான் மறையுதா, தோன்றதுக்கு என்ன சொல்லுவாங்க, சரி அது ஏதோ ஒன்று மறையுது சரிங்களா. ஆனால் அழகா இருக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கு, பயங்கர அழகா இருக்கு. பயங்கரமா இல்லை, பயங்கர அழகா இருக்குங்க. ஓ அந்த ஒரு சூரியனால அந்த இடம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ரெட்டிஷா ஆரஞ்ச் அண்ட் ரெட்டிஷா ஃபீல் ஆகுது ஏரியாவே. அது இங்கே பாருங்க தெரியுதா. கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருச்சு. ஸோ இது நம்மளோட 5வது ஆர்டர் டீப் ஃப்ரை. அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அது ஆர்டருங்க. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:25 ஆகுது. ஸோ 1 மணிக்கு வந்திருந்தா எப்படி 6 மணிக்கு 6 ஆர்டருங்கிற மாதிரியோ நம்ம 3 மணிக்கு ஆரம்பிச்சு இப்போ 6 மணிக்கு 6 ஆர்டர். அப்போ 1/2 மணி நேரத்தில் 2 ஆர்டர் நம்ம முடிச்சுட்டு இருக்கோங்க. என்னடா வீடியோ போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கானுன்னா இல்லைங்க, இதில் வந்து ஈமோஜி கொடுத்துருந்தேன் சரிங்களா. ஒரு வீடியோவில் நம்ம வந்து இந்த கிவ்வே கொடுத்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அந்த கிவ்வேக்கான ஈமோஜியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு பையன் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கான், நீங்கள் அந்த ஈமோஜி போடல இந்த வீடியோவில் அப்படின்னு. அதான் நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு நம்ம போடாமல் விட்டுமோ அப்படின்னு. நான் போட்டிருக்கேன். இப்போ தான் பார்த்தேன், ஸ்டார்டிங்லேயே போட்டிருந்துருக்கேன். ஸ்டார்டிங்னா உடனே ஸ்டார்டிங்கில் பார்த்துறாங்க, போட்டிருக்கேன் அந்த வீடியோவில். இப்போ தான் அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே இருங்க, இதுலேயும் ஒரு டொயோட்டோ காருக்கு பின்னால் தான் நிற்கேன், இங்கேயும் ஒரு டொயோட்டோ காருக்கு பின்னாடி தான் நிற்கேன். ஏன்னா இது சில்வரு, அது ஒயிட்டு. சொல்லனே தெரிலங்க இந்த கேமராவால். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கேமராவில் ஒரு பாயிண்ட் கூட சார்ஜ் நிற்க மாட்டேங்குங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு 4 மணியா 5 மணியா நம்மளோட 3வது ஆர்டர் 4வது ஆர்டர் எடுக்கும்போது ஆனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிச்சு. பேட்டரியோட பவர் கம்மியாச்சு. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு. ஓகே நமக்கு எப்போன்னு தெரிஞ்சது தான், ஆஃப் ஆயிரும் தெரியும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பவர் பேங்கில் சார்ஜ் போடுறேன் போட்டுக்கிட்டே இருக்கேன். இது ஏறின மாதிரியே இல்லை, பேட்ரி பேக்கப் ஆன மாதிரியே இல்லை. சரி ஓகே அப்போ நம்ம பைக்கில் தான் சரி ஆகலை, அப்போ பவர் பேங்கில் போடலான்னு சொல்லிட்டு பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் ஆகி கடைசியில் 10 மணிக்கு அதில் வந்து 20 பாயிண்ட் ஏறுற மாதிரி காமிக்கி. எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. அப்போ இந்த கதை விளங்குமா நீங்களே சொல்லுங்கள். என்ன பார்த்துட்டு தான் இருக்கேன். வாவ், இங்கே ஒரு வண்டி போகுது பாருங்க. வாவ், பாட்டு கேட்டா பாட்டு போயிட்டு இருக்கான். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:05ங்க. ஆமாங்க 1:05. நாளையிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வர ட்ரை பண்ணோம். ஸோ இன்றைக்கி மொத்தமாக நம்ம 13 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று எவ்வளோ பண்ணியிருந்தோம்னா வெறும் 8, அதுக்கு முந்தின நாள் 7, அதுக்கு முந்தின நாள் 6, ஸோ அதுக்கு முந்தின நாள் 9, 10 வந்து இந்த 1 வீக் ஆயிடுச்சு. 10 வரல. பட் இன்றைக்கி 13 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் 12 மணிக்கு பிறகு, ஸோ 12 மணிக்கு பிறகு நம்ம ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பருங்க, சூப்பர். எத்தனை மணிக்கு நம்ம முதல் ஆர்டர் எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியும்.
வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் 3 மணிக்கு தான் நம்ம ஆர்டர். ஸோ 2:55க்கு நம்ம ஆர்டர் எடுத்தோம். 2:55 அதுக்கப்புறம் நம்ம ஒரு மணி நேரம் லஞ்ச் பிரேக் எடுத்திருக்கோம். சரிங்களா, அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம ஆர்டர் தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் நாளைக்கு ஒரு 12 மணிக்கு நம்ம ரூம்லேருந்து கிளம்பிட்டோம்னு வைங்களேன், மேபி 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி அமையுதுன்னு பார்ப்போம். போல அமையணும், பார்த்தீங்களா, சும்மா நம்ம சொல்லிட முடியாது, அமையணும். பட் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா, ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப டயர்டாயிருங்க. இப்போ போயிட்டு ட்ரெஸ்ஸை மூலம் வாஷ் பண்ணோம். ஏன்னா அந்த ஜாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது. ட்ரெஸ் வாஷ் பண்ணணும், ஃபேண்ட் வாஷ் பண்ணணும், சாக்ஸ் கன்ஃபார்ம் வாஷ் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே துவச்சி போட்டு சாப்பிட்டுட்டு, ஏன்னா ஒரு கஸ்டமர் நமக்கு சாப்பாடு இருந்தாங்க பார்த்தீங்களா, கஸ்டமரில் யாரும் தெரியாது, நம்மளுக்கு ரோட்டில் நம்ம வந்துகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ நமக்கு ஒரு ஆர்டருக்கு ஒரு சாப்பாடு தந்துட்டாங்க. அதில் வந்து கப்ஸா இருக்குது, சிக்கன் இருக்குது, சாலாட் இருக்குது. அதுக்கப்புறம் அது ஒரு ஃபுட்டுங்க, ஒரு மாதிரி புளிச்சு கிடக்கும், நல்லாயிருக்கும். அது ஒரு இலையில ரைஸ்லாம் வச்சு ஸ்டிக்கி ரைஸ் மாதிரி இருக்கும், நல்லா புளிப்பாக இருப்பாப்புல, அதில் லெமன் வேறு ஊற்றிருப்பாப்புல. அந்த மாதிரி ஒரு 4 பீஸோ 5 பீஸோ இருந்தாலும் மொத்தம் 5 பீஸ் இருக்கும். அதில் ஒரு பீஸ் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4 பீஸ் இருந்துச்சு. சரிங்களா, என்னடா இப்படி தர சாப்பாடுலாம் சாப்பிட்றியான்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. சரிங்களா, நம்மளோட ஆர்எஸ்எஃப் எப்போவுமே ஒரே ஒரு முடிவில் இருங்க, சாப்பாடு என்றைக்குமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு கை சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா, அதனால் சாப்பாடு என்றைக்குமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. மரம் வளர்ப்போம், அவ்வளோதான். இதுதான் நம்மளோட எப்போவுமே கொள்கை. நம்ம மரம் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்டில் லடாக் வரைக்கும் வாக்கன்ட்டே போயிட்டு வந்திருக்கோம். இப்போ சாப்பாடு நம்ம அது எப்போவுமே எல்லாட்டையும் அதான் சொல்லுவேன். நான் சாப்பிட போகிற இடத்துலையுமே என் கண்ணு மேலே யாராவது அப்படி வேஸ்ட் பண்ணாங்க சொல்லுவேன். இது நீங்கள் சாப்பிட்டு பார்சல் பண்ணி வேறு யாராவது வெளியே இருந்தாங்கன்னா கொடுத்துருங்க அப்படிம்பேன் சொல்லுவேன். கண்டிப்பாக ஓப்பனாக சொல்லுவேன். அவங்களும் பாராட்ட தான் செய்வாங்க. யாருமே இது வரைக்கும் எனக்கு திட்டின கிடையாது. எல்லாரும் பாராட்டுவாங்க, தேங்க்யூ சொல்லுவாங்க. சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. ஸோ அதுதான் நம்மளோட இது. அவங்க எச்சில் பண்ணலன்னு நம்மளுக்கு தெரியும். எச்சிலே பண்ணியிருந்தாலுமே அது வந்து குப்பை கிடையாது. சரிங்களா, அவங்க எச்சில் பண்ண மாட்டாங்க, அதான் உண்மை. நான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோன்னா நம்ம என்றைக்கா எச்சில் பண்ணி கொடுப்போமா? நீங்கள் யாருக்கா கொடுக்குறீங்க சாப்பாடு, எச்சில் பண்ணி கொடுப்பீங்களா? இல்லைல்ல. அதனால் சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது நம்மளோட முழு டைம் குறிக்கோள் அதுதான். அப்படி ஒரு சாப்பாடு இருக்குது. போயிட்டு குளிக்கணும், முதல்ல குளிச்சுட்டு ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வீடியோ எடிட் பண்ணோங்க. ஏன்னா நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதனால் வீடியோ எடிட் பண்ணோம், தம்ப்நெயில் ரெடி பண்ணோம். இதெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு எப்படியோ ஒரு 4 மணி ஆயிரும். இப்போ மணி 1. ட்ராவல் ஒரு அரை மணி நேரம், ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம். சரிங்களா, 2 மணி ஆயிரும். சரிங்களா, குளிக்கணும் ஒரு 10 நிமிஷம். சரிங்களா, சாப்பாடு ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒரு 3:45 4 மணி ஆயிரம். நம்ம எடிட்டிங்லாம் முடிச்சு நம்ம மல்லாக்க அப்படி தூங்குறதுக்கு 4 மணிக்கு தூங்கினா கரெக்டாக ஒரு 10-11 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன்னு வைங்களேன் பக்கம். ஆனால் அதுதான் வரமாட்டுக்கு, 12 மணி ஆயிடுது. அதனால் நாளையிலேருந்து ட்ரை பண்ணுறோம். இருக்கிற எல்லா ஃபோன்லேயும் அலாரத்தை வச்சுட்டு தூங்கிட வேண்டிதான். நம்ம ஊரில் தான் மண்ணை நோண்டி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்த்தா இங்கே தான். ஆனால் என்ன, இங்கே அளவான அளவு தான். இவ்வளோ தான் கொண்டு போனோம்னா இவ்வளோ தான் கொண்டு போவாங்க. நம்ம ஊரில் அப்படி கிடையாது, தோண்டி எடுத்துகிட்டு போவாங்க, தோண்டி மலையவே. ஆனால் பகலில் இந்த மாதிரி லாரி பார்க்க முடியாதுங்க. போலீஸ் நிப்பாட்ட சொல்கிறானா என்ன தெரியல. நம்மளையா? இல்லை நம்மளை தானோ வண்டி? இல்லை அந்த வண்டியை டொயோட்டோவை முடிந்தது. டொயோட்டோவின் கதை. ஆமாங்க, இந்த மாதிரி லைட் அடிச்சு நம்ம பின்னால் வந்துட்டு இருக்கும்போது சில பேர் மைக்கில் அலௌன்ஸ் பண்ணுவாங்க போலீஸ்லேருந்து. அந்த சவுண்ட் கேட்டுனா நம்ம பார்த்துட்டு நம்மளை தான் கன்ஃபார்ம் ஆகிட்டுனா இண்டிகேட்டர் போட்டு நிப்பாட்டிடணும். சரிங்களா, இல்லைனாலுமே இண்டிகேட்டர் போட்டு நிப்பாட்டிடுங்க. 2 வீலர்ஸ் விட்றாதீங்க. அப்போ நம்ம விரட்டணும், நம்ம போனோம், அவங்க நம்ம மதிக்காமல் போனோம்னா அவன் பிடிக்கும்போது கும்பாங்குத்துலாம் கிடையாது, மொத்தமாக ஃபைன் தான். சரி மக்களே, இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிவிங்க என்ன மாதிரி கண்டென்ட் போடலான்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி கண்டென்ட் போடுவோம், வேறு லெவல் போவோம். எனக்கு ஒரு ஆசை என்னென்னா ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ் வரணும், 50,000 சப்ஸ்கிரைபர், 50,000 ஃபேமிலி, எப்படினாலும் சொல்லலாம். அடுத்த நம்மளோட குறிக்கோள் 50,000 தான். இப்போ வந்து 11,000ல் இருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் 50,000 சப்ஸ்கிரைபர் வரணும்னு ஆசைப்பட்றேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக நம்ம சேனல் கொடுக்கணும். ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, குட் நைட் காய்ஸ்.